தலித் வெறுப்பை விதைத்தவர் ராமதாஸ் என்பதை தெரிந்து கொண்டதால் அவர்களுடன் சேர முடியாது என சேலத்தில் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக சேலத்தில் மண்டல அளவிலான நிர்வாகிகளை சந்தித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசினார். அப்போது மது ஒழிப்பை விசிக முன்னிறுத்துவதற்கான உடனடி காரணம் கள்ளக்குறிச்சி சாராய இறப்புகள்தான் என்றார். திமுகவுடன் விரிசல் ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பார்கள் என தனக்கு நன்கு தெரியும் என கூறிய அவர், பெண்களின் குரலாக இந்த மாநாடு ஒலிக்க வேண்டும் என்பதே விசிகவின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். மோதியதால் 1,00,000 விதவைகள் ஈழத்திலே இருக்கிறார்கள். ஆனால் மதுவாலும் போதைப் பொருள்களாலும் லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அந்த விதவைகள் வடித்த கண்ணீரை துடைக்க வேண்டும். அதற்கு நாம் இந்த கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்களை திரட்டி வர வேண்டும். பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதிமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை எனவும் அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் கூறிய திருமாவளவன், அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தன் கட்சியில் தலித் ஒருவரை பொதுச் செயலாளராக நியமித்ததால் தமிழ் குடிதாங்கி என பட்டம் கொடுத்ததாகவும், ஆனால் தலித் வெறுப்பை விதைத்தவர் ராமதாஸ் என்பதை காலம் கடந்து தெரிந்து கொண்டதாகவும், அதனால் அவர்களுடன் சேர முடியாது என்றும் திருமாவளவன் கூறினார். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார். பெரியார் பெயரை சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார். பிராமின் நான் பிராமின் என்பதுதான் அதற்கு முன்பு இருந்த அரசியல். தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர், தலித் வெறுப்பை விதைத்தவர். அதனால தான் அவரோட சேர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம்.